ஜவ்வாது மலையில் 2,60,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரவை நிலையம் இதுவரை செயல்படாமல் இருப்பது விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் ஆதங்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயற்கை எழில் கொஞ்சும் ஜவ்வாது மலை என்றால் நம் நினைவுக்கு வருவது மலை தேனும் பாரம்பரிய விவசாயமும் தான். உலக தரம் வாய்ந்த சந்தனம், மூலிகை தேன், மலைப்புலி மற்றும் சாமை போன்ற ரசாயனம் இல்லாத சிறுதானியங்களுக்கு பெயர் பெற்ற இந்த மலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் கடந்த 2017-18 நிதியாண்டில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஜவ்வாது மலை உழவர் உற்பத்தியாளர் சங்கம் தொடங்கப்பட்டது. மலைவாழ் விவசாயிகளிடம் தலா 1000 ரூபாய் பங்குத்தொகை பெறப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த சங்கம் தங்களின் விளைபொருட்களுக்கு உரிய விலை தரும் என்ற நம்பிக்கையுடனும் இடைத்தரகர்களின் சுரண்டலை தடுக்கும் என்று பெரும் எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையே இருந்தது. ஆனால் சங்கம் தொடங்கி பல ஆண்டுகளாகியும் தங்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகவே முடிந்திருப்பதாக மலைவாழ் விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஜவ்வாது மலை டோக்ரா பில்டிங் பேர். இதில் ஆரம்பித்து தேன், புளி, சாமை எல்லாம் ஆரம்பித்து அது ஒரு தனி யூனிட் மாதிரி பண்ணுறாங்க. அதில் இதெல்லாம் போய் கிராமமாக ஒரு ஆளுக்கு 200 சொல்லி ஒரு கிராமம் இந்த இல்லாத மலைவாழ் மக்கள் பூரா சேர்ந்து 200 இது பண்ணி தான் தொகை கொடுத்து தான் அவங்க இது பண்ணாங்க. அது மலைவாழ் மக்களுக்கு சேரவே இல்லை. பண்ணுறாங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க. அதனால் மலைவாழ் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களுடைய திட்டங்களில் பிரயோஜனம் இல்லை. உயர்மட்ட அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும் நாட்களில் மட்டுமே இயங்கும் இந்த சங்கத்தின் கொள்முதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் வெறும் கோப்புகளில் மட்டுமே இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் கடந்த 8 ஆண்டுகளாக லாபத்தில் தங்களுக்கான பங்குத்தொகை வழங்கப்படவில்லை என்பதும் விவசாயிகளின் புகாராக இருக்கிறது. பங்குத்தொகை வாங்கி தொடங்கப்பட்ட சங்கம் மூலம் இதுவரை லாபத்தில் 1 பைசா கூட கிடைக்கவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக 2019-20 ஆண்டில் 2.6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரவை நிலையம் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமலேயே முடங்கி கிடப்பது விவசாயிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கார்ப்பரேட் லிமிடெட் ஆரம்பித்து 2018-19 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்ததுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள்கிட்ட, இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட தான் அதனுடைய பங்கு தொகையை வசூல் பண்ணி இதில் எல்லாரும் மெம்பராக சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிங்க மேலே இதில் மெம்பராக இருக்கிறாங்க. இதில் கொள்முதல் செய்யக்கூடிய தானியங்களாக இருக்கட்டும், இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், அதுக்கான லாப விகிதத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மலைவாழ் மக்களுக்கு இதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு 1 ரூபா கூட கொடுத்ததில்லை. அதனுடைய பங்குத்தொகை அந்த வருமான லாபம் கவர்மெண்ட்லேருந்து வந்தோம். அது என்ன பண்ணியிருக்காங்க அரசு அதிகாரிங்கன்றத இன்னும் தெரியவில்லை. ஏன்னா இதில் ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய முதலீடு தொகையா சேர்ந்து தான் உறுப்பினராக இங்கே சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கான அந்த பங்கு தொகையை அந்த லாப தொகையை 1 ரூபா கூட 2018 இன்னைக்கு 26 வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. எனவே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் ஜவ்வாது மலையில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அரவை நிலையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தங்களுக்கு சேர வேண்டிய லாப பங்கை வழங்கி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.